கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட முருகன் கார்த்தியோட கார் டிக்கில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த கார்த்தியோட கார் பாத்தீங்கன்னா மண்டபத்துல இருக்கு. ஏன்னா சந்திரகலா இப்ப பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க நம்மளோட சிவனாண்டிக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார்ல ஒளிஞ்சுக்கிட்டான் சந்திரா, கார்த்தியோட கார்ல நம்ம பிளான்லாம் நாசமாயிடுச்சு, யாருக்கு மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டான்னு சொல்லும் போது, சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கார்த்தியை மண்டபத்துக்கு வர வைக்கிறதுக்கு நான் பாக்குறேன், ஆனா நீங்க மண்டபத்துக்கு அந்த முருகனை தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வத்திக்குச்சி வச்சு கிழிச்சு என்ன பண்ண ரேவதியோட புடவை கொளுத்தி விட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி கையெல்லாம் நெருப்பு பட்டு காயமாயிடும். உடனே கார்த்தி எங்கள் மண்டபத்துக்கு வர வைக்கிறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி மயில்வாகணும், இந்த மாதிரி ரேவதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு சொல்லும் போது, உன் நிலமை புரியுது, இருந்தாலும் ரேவதிக்கு இந்த நிலமையில இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. முத்துவும் சிவனாண்டி பார்ப்பாங்க. என்னம்மாம்மா கார்த்தி கிளம்பிட்டா, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி பிளான் படி கரெக்டாக கேடி மாதிரி அவனை வர வச்சுட்டா, இது போதும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கார்த்தியை நான் இங்கே வர வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த முருகனை எப்படியாவது கார் டிக்கிலேருந்து கார்த்தியை தெரியாதபடி கார்த்தியோட கார் டிக்கிலேருந்து எடுத்துட்டு அவனை தூக்கிட்டு போய் குடோனில் வச்சு போட்டு தள்ளிடுங்க முகூர்த்தத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கார்த்தி என்ன பண்றாரு, ரேவதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே அங்க போறாரு. அதுக்குள்ள சாமுண்டீஸ்வரி மயில்வாகனத்துக்கிட்ட போயிட்டு உடனே தீக்காயத்துக்கு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் மாப்பிள்ள வரலன்னு திட்டிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் அங்க வந்ததும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள மருந்து வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும் போது, இல்ல அத்தை மருந்து வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. இங்கே சுற்றி எந்த மெடிக்கல் ஷாப்பும் இல்லை, கடையுமே இல்லை, அப்படியே ஒரு கடை இருந்தது, அங்கே தீக்காயத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது, கார்த்தி கியூட்டாக என்ன பண்ணுறாரு, ரேவதியோட காயத்தோட ஒரு வழியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளும் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க, அது கொஞ்சம் தடவி வைக்கலாம், அப்போ கொஞ்சம் எரிச்சல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லும் போது, கியூட்டாக என்ன பண்ணுறாரு, கார்த்திக்கு எடுத்துட்டு கொடுக்குறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா அது அழகாக ரேவதி கையில் போட்டுடுறாரு. ரேவதி மனசிட்டு இருக்காங்க, இவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒன்றுனா இவ்வளோ துடிச்சு போறீங்க, அப்புறம் ஏமாம்மா வாயை திறந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரேவதி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மருந்துலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மருந்து அழகா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன பண்றாங்கன்னா, பிளான் பண்ணபடி முருக கார் டிக்கில இருக்கான். இப்போ நம்மளோட சிவனாண்டியும் நம்மளோட முத்துவும் என்ன பண்றாங்க, அங்க மண்டபத்துக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்க, சந்திரகலா ஃபோன் பண்ணி அவன் எங்கேயும் போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் முருகனை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லும் போது, அப்போ சிவனாண்டியும் முத்தும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட முருகனை அடித்து வாடான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு காரில் மூச்சை முட்டி என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு திருப்பி குடோனில் போட்டுறாங்க. சந்திரகலா இப்போ நினச்சபடி முருகன் திருப்பியும் அதே குடோனில் போய் முருகனை போட்டாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ அவனை கார்த்தி நான் சொன்ன மாதிரி பிளான் படி அவனை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப கார்த்தி என்ன பண்றது, திருப்பியும் அங்கிருந்து நான் கிளம்பணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு மயில்வாகனத்துக்கிட்ட சொல்றாங்க. மயில்வாகனம் என்னப்பா ஆச்சு, நீ தேர்னது எதனா கிடைச்சிதா, எதனா ஆதாரம் கிடைச்சிதான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ முத்துவும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் ஆதாரத்தை அந்த முருகன்றவனை அவரை அந்த மருதுவோட ஒரு கீழே வேலை செய்கிறவன் அவன் சாட்சி சொன்னால் மருது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவனை தான் இப்போ காணோம், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் யார் ஒழிச்சு வச்சிருக்கா, அதாச்சும் யார் அவனை திருப்பியும் எடுத்துட்டு போயிருப்பா, அவனை மறைச்சி வச்சிருக்கா அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் முருகன் எங்கே போனானே தெரியல, அதனால ரொம்ப குழம்பி போயிருந்தாரு. ஒரு ஃபோன் பண்ணி முருகன் சொன்னதுனால நம்மளோட சிவனாண்டி கிட்ட இருப்பான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக சிவனாண்டி இருக்க இடத்துக்கு தேடி நம்மளோட